தெளிவு குருவின் வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பர், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவுருவம் சிந்தித்திருப்பதுதானே. ஆனந்தம் பரமானந்தம். கண்ணனை பெற்றது தேவகி. ஆனால் அவளோடு ஒட்டி உறவாடி அவனை குளிப்பாட்டி சந்தோஷப்பட்டவள் யசோதை. என்ன புண்ணியம் செய்தால் இந்த யசோதை, அதுபோல் என்ன புண்ணியம் செய்தோமோ நாங்கள் சுவாமி வாழ்கின்ற காலத்தில் அவர் மேடையிலே பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த யசோதை என்ன புண்ணியம் செய்தோளோ என்ற எண்ணம் தான். இன்று நான் பேசுகிற தலைப்பு முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. இது யாரும் எங்கும் கேட்டிருக்க முடியாத ஒன்று. ஒரு ஜாதகம் பிறந்தவுடன் ஜாதகம் எழுதப்படுகிறது. அதில் 12 பாவங்கள் போடப்படுகிறது. ஜாதகம் எழுதினால் உங்கள் கையில் ஜாதகம் இருக்கும். ஜாதகம் எழுதாவிட்டாலும் ஜாதகம் உண்டு. ஒருவருக்கு ஜாதகம் எழுதவில்லை என்பதற்காக அவருக்கு ஜாதகம் இல்லை என்று சொல்ல முடியாது. அது இருக்கும். எழுதினால் நமக்கு தெரியும். எழுதவில்லை என்றால் அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும். ஒரு ஜாதகர் பிறக்கின்ற பொழுது 6ஆம் பாவத்திற்கு என்ன வேலை? அவர் இப்போ தான் பிறந்திருக்காரு. பிறந்து ஒரு சவுண்டு அழுதுருக்கு, அவ்வளோதான். இன்னும் இந்த உலகத்தில் வாழலை, கல்யாணம் முடிக்கல, புள்ள குட்டி பேரம் பேத்து எதுவும் எடுக்கவில்லை. ஆனால் 6ஆம் பாவம் அங்கே எழுதப்படுது. இந்த 12 பாவத்திலே பணத்தை சொல்லுகிற பாவம் 3 பாவம். ஒன்று 6ஆம் பாவம், இன்னொன்று 7ஆம் பாவம், இன்னொன்று 10ஆம் பாவம். இந்த 3ம் தே ஆர் ரிலேட்டட் வித் மணி. ஆனால் 6ஆம் பாவத்துக்கு மட்டுமே ரணம் ரிணம் சத்ரு, கடன் சார்ந்தது. ஸோ 6ஆம் பாவத்தில் தான் ரண ரிண சத்ரு, கடன் நோய் எனிமி. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த கடனுக்கு நீங்கள் பொறுப்பாளி அல்ல. இந்த கடன் நீங்கள் பொறுப்பாளி அல்ல. இது ஒரு ஆச்சரியமான தகவல். அப்போ யார் பொறுப்பாளி? ஐயா போட்டிருக்காரு, கடன் என்பது யமன் போட்டார். யமன்னா என்ன? யமனை கண்டா எல்லாருக்கும் பயம். ஏன்னா சாவுக்கு காரகன் மரணம். மா ப்ளஸ் ரணம். ரணம் என்பது வேதனை, மிகப்பெரிய ரணம் தான் மரணம். அப்போ ஒரு மரண பயம் போன்ற ஒரு பயத்தோடு வாழ்வது. அவன் அப்பா ஸ்தானம் 9ஆம் பாவம். அந்த 9ஆம் ஸ்தானமான அப்பாவுக்கு 10ஆவது ஸ்தானம் இந்த 6. 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ அவன் அப்பனுக்கு இவனோட 6ஆம் பாவம். 10ஆம் என்பது கர்மஸ்தானம், அன்றாடம் செய்கிற எல்லா சோழிகளும். ஆக அப்பன் செய்கிற கர்மா 6ஆம் தலையில் பிடி. அப்போ ஜாதகருக்கு 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய ரணம் ரிணம் சத்துரில் யாரோட கர்மா விழுது? அப்பன் செய்த கர்மா விழுது. அது 2 டைப் இருக்கும். ஒன்று நல்ல கர்மா, இன்னொன்று கெட்ட கர்மா. ஒரு நல்ல கர்மா அப்பன் செய்திருக்கிறான், நல்ல பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறான், நல்லவனாக வாழ்ந்திருக்கிறான், நல்லவன் பேர் எடுத்திருக்கிறான். அந்த கர்மா இதில் எப்படி 6இல் விழும்னா, முதலில் நம்பர் 1 நல்ல உத்தியோகம் அமையும். இதான் ரொம்ப மெயினான பாயிண்ட். நல்ல உத்தியோகம் அமையும், அல்லது ஒரு சுய தொழில் அமையும். வருமானத்துக்கு ஜீவனாம்சத்துக்கு கஷ்டம் இருக்காது. 6ஆம் பாவம் கை நீட்டி சம்பளம் வாங்குகிற அடிமை ஸ்தானம். ஒரு பேங்கில் சேர்மன் இருப்பார், 10 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஒரே ஒரு வெத்தலா கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும், ஒரு 200 ரூபா எடுத்துகிட்டு போவான். அந்த வெத்தலா கடைக்காரனுக்கு 200 ரூபா ப்ராஃபிட்டு. 10 லட்ச ரூபா வாங்குகிற சேர்மனுக்கு அது சம்பளம். ஸோ சம்பளம் வேறு, ப்ராஃபிட் வேறு, இன்கம் வேறு. இன்கம் என்பது 10ஆம் பாவம். நாம் செய்கிற கர்மாவில் கிடைக்கிற இன்கம். ஒரு டாக்டரு, ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு பிளம்பரு, ஒரு வக்கீல், இவர்கள் ஏன் பண்ணுறது இன்கம். இட் இஸ் நாட் சேலரி, இட் இஸ் நாட் ப்ராஃபிட். இப்போ 9ஆம் பாவத்துக்குரிய அப்பனின் 10ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் விடியுது. யார் பட்ட கடனையும் நான் அணைக்கிறேன், யார் செஞ்ச தப்போ நான் அணிவிக்கிறேன். இதுதான் புலம்பல். அப்போ 10ஆம் பாவம் நல்லா இருக்கு. உடனே ஒருத்தர் வாரான்,
உங்கள் அப்பா அந்த காலத்தில் நான் படுற கஷ்டத்தில் குடும்பத்துக்கு உதவி செஞ்சான். இன்றைக்கி நான் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குது. அது உதவி செய்து அந்த உங்கள் அப்பந்தான். அவன் போய்விட்டான், ஆனால் உங்கள் குடும்பம் இருக்கு. உங்கள் கஷ்டம் எதுவானாலும் என்னிடம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்கிறான். ஸோ 6ஆம் பாவம் இட் பிகம்ஸ் ஏ ஹெல்பிங் பாயிண்ட். இப்போ உதவி ஸ்தானமாக மாறுகிறது. எது? 6ஆம் பாவம். எப்படி? அவங்க அப்பன் 10ஆம் பாவம், அவன் செஞ்ச கர்மா. இதே இது நெகட்டிவ். ஒருத்தன் வாரான், உங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்கள் குடும்பத்தை நடு ரோட்டில் நிப்பாட்டினோம்டா, நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறதே நீங்கள் தான், அதனால் அவன் போனால் பரவாயில்ல, உங்கள் குடும்பத்தை வாழ விட மாட்டேன்பா. இட் பிகம்ஸ் எனிமி. எதிரிகள் உருவாகிறார்கள். மாறி மாறி சூரன் தலை வச்ச மாதிரி எதிரி வந்துக்கிட்டே இருப்பான். இவன் இந்த எதிரிகளை சமாளிக்கவே முடியாது. இதெல்லாம் யார் காரணம்? யார் வச்ச கர்மா? அப்பன் வச்ச 10வது கர்மா. நீங்கள் காரணமா? உங்களுக்கு அவஸ்தை. அவஸ்தை என்பதற்கு யூ நாட் டைரக்ட்லி கனெக்டட், இன்டைரக்ட்லி, மறைமுகமாகவோ ஏதோ தெரியாமல் கஷ்டப்படுது. இப்போ இதே 10ஆம் பாவம். இப்போ தாத்தாவை எடுங்க. தாத்தா பாவம் எத்தனை? 5ஆம் பாவம். தாத்தாவுக்கு 6 என்ன பாவம்? 2ஆம் பாவம். தனம், ரெசிடியல், அவன் சேர்த்து வச்ச எல்லாமே. அப்போ தாத்தா பார்த்து செய்த நெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் கர்மா யார் தலையில் விடியும்? சாதகர் 6ஆம் தலையில் விடியும். அப்போ தாத்தா பார்த்து செய்த நல்ல கர்மா, தாத்தா பார்த்து செய்த கெட்ட கர்மா அத்தனை 6ஆம் பாவத்தில் விழும். இப்போ இவனை அதற்கு பொறுப்பு? இவனை கை நீட்டு பணம் வாங்கினான் இல்லையே. சரி, இந்த 6ஆம் பாவத்துக்கு சொந்தக்காரனான ஜாதகருடைய 10ஆம் பாவத்தை எடுங்க. அந்த 10ஆம் பாவம் அவன் அப்பனுக்கு 2ஆம் பாவம். 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 2ஆம் பாவம். அப்போ 10ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்குரிய தந்தையின் ரெசிடியல் தனம். இதை சொல்லு. அப்போ அவன் வச்சுட்டு போகிற கடன் தான் இவன் தலையில் பிடிக்கும். அப்போ இதற்கு இப்போ யார் காரணம்? அவன் அப்பன் காரணம். இவன் காரணமா? இப்போ அதே ஜாதகருடைய 10ஆம் பாவம் அவனுடைய தாத்தாவுக்கு 6ஆம் பாவம். நல்லா இன்டர்லிங்க். அது பார்த்துக்கிட்டே வாங்க. தாத்தாவுக்குடைய 6ஆம் பாவம் ஜாதகருடைய 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் என்ன? அன்றாட செய்கிற கர்ம எல்லாமே. அதுவே தாத்தா வச்ச கடனை அடைப்பதற்கே சரியாகும். அப்போ இந்த பாவம் 6:10 என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் நாட் டைரக்ட்லி கனெக்டட். இவன் செய்த வம்சம், அந்த வம்சத்தில் செய்த கர்மா இவனுக்கு அவஸ்தை கொடுக்கு. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், கொடுப்பதும் அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றிக்கணும். அதாவது ஒரு தர்மகாரியம் நடந்துகிட்டு இருக்கான், உட்காந்துட்டு கிண்டல் கேலியும் பண்ணுவான். இவன் பெரிய தர்மம் பண்ணிகிட்டு இருக்கானாக்கா, இதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான், எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்கானோன்னு பொறாமைப்படுதல். அதான் அழுக்காரமின் பேர். அப்போ அப்படி படுவதற்கு என்ன சொல்கிறார் வள்ளுவர்? கொடுப்பதும் அழுக்கறுப்பான் சுற்றம்னு போட்டார். அவனை விட்டுட்டாரியா? அதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. வள்ளுவர் அதை யார் செய்தானோ அவனை விட்டுட்டு அவன் சுற்றம், அவன் பரம்பரை, உடுப்பதும் உண்பதும் இன்று கெடும்னார். ஸோ நம் மூதவர்கள் செய்த கர்மா இப்பொழுது இந்த ஜாதகர் அனுபவிக்கிறார், பல கோணங்களில் அனுபவிக்கிறார். அதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு 2 வழி. ஒன்று நம்மளுடைய 2, 6, 10ஆம் பாவத்தின் கர்மாவை நாம் சரியாக செய்தால் நம் பின்னால் வரும் சந்ததி நல்லா இருக்கும். நாம் செய்கிற தவறு பின்னால் வரும் சந்ததியே. இன்னொன்று யாகம், வேள்வி, தர்மம் இப்போ நடக்குது. இதுதான் பரிகாரம். இப்போ சுவாமியை பற்றி சொல்லணும் ஒரு 2 நிமிஷம். சாமி எங்கேயாவது நின்னார், ஒரு கூட்டத்தில் இருந்தாருன்னா ஒரு 5 பேர் இருந்துட்டால் போதும், உடனே அனௌன்ஸ் பண்ணிவிடுவார், ஒரு தர்மத்தை அனௌன்ஸ் பண்ணிவிடுவார். நேற்று அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நாளைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறீங்களோன்னு. இந்த வைரம் மோதிரம்ட்டார். கனவுலையும் எதிர்பாராதது. சாமிகிட்ட சொல்லுவேன், கர்ணன் கூட அடுத்தவன் துட்டத்தானே கொடுத்தான், துரியோதனன் துட்டத்தானே தூக்கி கர்ணன் கொடுத்தான் பாரு. அவர் பிறந்தது ஆயிலி நட்சத்திரம், அது கடகராசி.
அந்த ஒரு ராசி தான் 4 பகவான் பிறந்தது. ராமர், பரதன், சத்ருகன், லட்சுமணர். இப்போ ரோகிணியில் கண்ணன் பிறந்தார்னா ஒரு இதுதான், அது ரிஷபத்தில், அவ்வளோதான். 4 மகான்கள் பிறந்த பகவான்கள் பிறந்த ஒரே ராசி கடகம். அதில் வருது ஆயில்யம். தர்மர் மகாபாரத், அவர் பிறந்தது ஆயில்யம். ஸோ வாழ்வியலையே அறமாக வைத்து கொண்டவர். கர்ணன் தூக்கி கொடுத்தார், கொடையாளி. வாழ்வியலை அறமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான் தான் நம்ம சன்னிதானம். அதனால தான் இந்த தர்மத்தை தன் வாழ்வியலாக கடைப்பிடிச்சிருக்கார். தர்மம் கொடுப்பவனுக்கு தெரியாது, வாங்குபவன் இறைவன் என்று. தர்மம் கொடுப்பவனுக்கு தெரியாது, வாங்குபவன் இறைவன் என்று. ஆனால் வாங்குபவனுக்கு தெரியும், கொடுப்பவன் இறைவன் என்று. அதனால் தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்யாமல் இது கடத்தேற முடியாதியா? இவரோட வாழ்வது என்பது மிகப்பெரிய யோகம். அதாவது சில மகான்கள் இருப்பாங்க, அவர்களோட பயணிப்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை. ஏன்னா இப்போ அவர் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்துருந்தோம்னா பார்த்துருக்க முடியாது. இனி வருங்காலத்தில் வாழ்வோமா? கேரண்டி இல்லை. இவரோட பயணிப்பது என்பது நாம் செய்த மிகப்பெரிய புண்ணியம். அவரை நீங்கள் நல்லா கவனிங்க. நான் என் பழகின விஷயத்தில் ஒரு சூட்சமம் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட கேட்க வேண்டாம், எதுவுமே கோரிக்கை வைக்க வேண்டாம். அவரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த பிரசன்னத்தில் எல்லா விஷயமும் வரும். அவரை பேச வாய்ப்பு இல்லைன்னு அது மாதிரி அவர் செய்கைகள். சில பேர் இருக்காங்க, இவர் துறவியா, சன்னியாசியா, சம்சாரியா, ஞானியா, சித்தரா, இவர் யார்? எல்லாருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. சார், நீங்கள் இத்தனை சொல்றீங்க, சம்சாரியா குடுமியா, இந்த திருவிளையாடல் படத்தில் தருமிட்ட சொன்னது மாதிரி இருக்கு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், உண்மையிலே மலையில் கருந்தோரைன்னு ஒன்று விளையும். அந்த கருந்தோரை கொண்டு வந்து அதில் பூஜை பண்ணி அதை கொண்டு போய் நம்ம முருகன்டையோ அந்த செவ்வாய்கிட்டையோ சேர்த்துட்டா உங்கள் வீட்டில் எந்த பிள்ளைக்கும் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமே பிறக்காது. எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு என் பேரம்பேத்திக்கு அதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதனால் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் இல்லை என் பேரம்பேத்தி நாளும். அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த கருந்துவரை கம்பை வெட்டி கொண்டு வந்து எங்கள் சித்தப்பா கையில் கொடுத்து ஊண்ட விட்டேன். 10 வருஷம் ஊண்டினார். அவர் செத்த அன்னைக்கு அவர் எல்லா ஈமக்கரியும் தூக்கி வச்சுட்டு அந்த கருந்துவரை கம்பையும் சேர்த்து வச்சு எரிச்சிட்டோம். இன்றைக்கு வரையும் எங்கள் வீட்டில் செவ்வாய் தோஷம் எந்த பிள்ளைக்கும் கிடையாது, மருமகளுக்கும் கிடையாது, பேரம்பேத்திக்கும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு இருக்கான்னா நான் அந்த காலத்தில் அறியாத நேரத்தில் பிள்ளை பத்துட்டேன். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிஞ்சிருந்தால் இப்படி பிள்ளையெல்லாம் பெற மாட்டேன், கண்டிப்பாக பெற மாட்டேன். ஏன்னா ஒன்று அதாவது பேசுகிறத பார்த்தா நெத்தியில் 2 கொம்பு, தலையில் 2 கொம்பு, மந்திரங்கால் மதி முக்கால். என் தம்பி கனகராஜ் தான் சொல்லுவான். என்னடான்னு கேட்டேன். 12 காலுக்கு நான் ஆரம்பித்து என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். பேசுகிறவங்கள முடிச்சுட்டு பூஜையை பண்ணி திருப்தியாக 1:30க்கு முடிச்சிடுவோம்னா நடந்துக்கிட்டு இருக்கா. அவன் பணி அவன் பார்க்கணும், நம்ம பணியை நம்ம விசாரணை பண்ணிக்க முடிச்சிடலாம். அதாவது சில பேருக்கு ட்ரெஸ் கோடு இருக்கும். இவர் சாமியார், இவர் சித்தர், இவர் யானின்னு சொல்லிடலாம். காவியோடு உடுத்திருப்பாங்க. இப்போ ஜெயின் துறவிகள்லாம் வெள்ளை போட்டிருப்பாங்க. இது அடையாளம் காட்டிவிடும். இவர்கிட்ட என்ன அடையாளம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு? இவர் இப்படித்தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படித்தான். அதாவது ஜென் துறவிகள்னு ஒன்று உண்டு. அவர்களுக்கு எந்த ட்ரெஸ் கோடுமே கிடையாது. உங்களை மாதிரி என்னை மாதிரி இப்படி தான் இருப்பாங்க. அவர்கள் வாழ்வு முறையாக அப்படி தான் இருக்கும். யூ கேனாட் ஃபைண்ட் அவுட் தே ஆர் ஜெயின்ஸ்ன்னு தெரியாது. அவர்கள் ட்ரெஸ் கோடை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஜப்பானில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, இதோடு முடிச்சிடுறேன். அப்போ ஒரு ஹோட்டல், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறையா பேர் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 சென் துறவிகள் வந்திருக்காங்க. சாதாரணமாக இருப்பாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க டேபிளில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கல்லாப்பட்டிக்கு வரும்போது இவர் அவங்க காலில் விழுறாரு. என்னப்பா நாங்கள் என்னை சிஷியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னாங்க. எப்படி எங்களை சென் துறவின் கண்டுபிடிச்சா அப்படின்னாங்க. நான் அந்த தாக்கத்தோடு இருந்தேன். நீங்கள் டீ அருந்தும் விதத்தை பார்க்க பொழுது எனக்கு தெரிந்தது நீங்கள் சென் துறவிகள். அடுத்த நிமிஷம் கல்லாப்பட்டி சாவி தூக்கி ஒரு கையில் கொடுத்துட்டு அவர் பின்னால் போயிட்டார். அவர் ஒரு சென் துறவியாக பின்னால் மாறினார். எனவே இவரை கண்டுகொள்வது, இவருக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு கிடையாது. நீங்கள் இருந்த இடத்துல இவர் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எத்தனையோ கூட்டத்தை சொல்லியிருக்கிறேன். அவருடைய பேச்சு அத்தனையும் அவருடைய பேச்சு அல்ல. அவருக்குள் இருந்து ஒரு தெய்வம் பேசுது. அந்த பேச்சு தான் அது.
அதான் உண்மை. நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாழ்வில் முறையில் நாம் செய்கிற கர்மா நாம் சந்ததியை காப்பாற்றும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.